ஃப்ரீயா இருந்தா மீட்டரை பார்ப்பேன். எப்படி பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ட் பண்ணணும்னு தெரியணும். அதுல எது ஃபியூஸ்ன்னு தெரியும். எதனால மரத்தை வெட்டணும் மழை காலத்துல, அது மரம் போச்சுன்னா என்ன ஆகும், எதனால நம்ம கரெக்டா எஸ்கார்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏறணும், என்னென்னலாம் போட்டுட்டு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாடத்திட்டத்திலேயே இருக்கு. ப்ரிகாஷன்ஸ் இருக்கு, லேப்லயும் ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் லேபை எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. ஸோ நாங்க இங்க சொல்லி கொடுக்கறதுல அப்படியே 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் போனா நம்ம போட்டா காலையில இதை எடுத்து மாற்றுறதுல இருந்து நீ போட்ட ஹெல்மெட்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். கம்பெனிக்குள்ள போறப்போ அங்க போறப்ப நீ எக்ஸ்கியூஸ் கேட்பியா? கேட்க முடியாது. சம்பளம் தராங்கல்ல, 20,000 சம்பளம் தராங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக அடுத்தடுத்து சம்பளத்துக்கு போறேன் அப்படின்னு இருக்கப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஐடி, நம்மளோட ஹெல்மெட்டு, எல்லா ப்ரிகாஷன்ஸும் போட்டுட்டு தான் அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே நம்ம போக முடியும். அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நெய்வேலியில பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ல ஒண்ணு இதா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 20 பேர் அந்த டைம்ல வந்து உடம்பு முடியாம போச்சுன்னு சொன்னாங்க. சில பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எவ்வளவு ஒரு கம்பெனில போறப்ப நம்ம எவ்வளவு ஒரு எஸ்கார்ட்டோட எப்படி நம்மோட இதை பார்த்துக்கணும் பார்த்துங்க. அதுக்காக தான் நாங்க இங்க உங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் போட்டுட்டு வரணும்பா. கரெக்டா லேப்னா பிளாக் ஷூ போட்டுட்டு வரணும், இது போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றோம். இன் பண்ணிட்டு வரணும், ஆஃப் ஹேண்டு தான் போட்டுக்கணும். ஏன்னா அது போய் மிஷின்ல போய் உள்ள சிக்கிக்கும் போய். அப்ப சிக்கிட்டு இப்ப திரும்பினேன்னு வச்சுக்க, அது போய் நீ வந்து ஒரு இது பண்ணுவீங்க அழகா, அதுக்கு பதிலாக உன்னோட இது போய் ஷர்ட் போய் மாட்டிக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பின் காலத்துல உனக்கு கம்பெனில 100% ஓகே ஆனாதான் உன்னை உள்ளே விடுவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் இங்க. திரும்பவும் சொல்றேன், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நம்ம படிக்கிறது எல்லாமே ஏட்டு சுரக்காய், எல்லாமே டிஃபரன்சஸ் பிட்வீன் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. நீ போய் மைக்ரோ கண்ட்ரோலரை எடுத்து அதை நீ 4 ப்ரோக்ராம் செஞ்சு காமிச்சீங்கன்னா தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும். அதனால நம்ம வந்து ஒரு சிலபஸ், அந்த சிலபஸுக்குரியது சிலது தெரிஞ்சுக்கணும். இந்த வயசுல நீ படிக்கணும். இந்த வயசுல படிக்காம எந்த வயசுல படிக்க போறீங்க சொல்லுங்க? இந்த வயசுல படிக்காம எந்த வயசுல படிக்க போறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இந்த வயசுல பாத்தீங்கன்னா, வாலிப சாலையில் காதல் விபத்தில் இருந்தது தப்புவது கடினம் அப்படின்னு ஒருத்தர் வாசகம் சொல்லியிருக்காங்க. இந்த வயசுல வர ஒரே ஹார்மோன் ப்ராப்ளம் இந்த வாலிப சாலை காதல் விபத்து. அதே விபத்துன்னு சொல்றாங்க, தப்புவது கடினம். இன்னொருத்தர் சொல்றாங்க, காதல் யாருக்கும் ராசி இல்லை, இருந்தாலும் யாரும் காதலை விடுவதா இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு தோழியா இருக்கிறவங்க நாளைக்கு உனக்கு காதலியா மாறுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மனைவியா மாறுவாங்க. ஆனால் இந்த அவசர காலத்துல அந்த மனைவியும் திடீர்னு யாராவோ மாறும். ஆனால் நண்பன், உனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சேன்னா கடைசி வரைக்கும் அந்த நண்பன் தான். ஃபார்முலா மாறவே மாறாது. நண்பனுக்கு ஃபார்முலா மாறுமா? மாறாது. அதனால நல்ல நட்பு வேணும்னு கடவுளை நல்லா வேண்டிக்கிங்க. இந்த நட்பு எனக்கு கடைசி வரைக்கும் கை போக்கணும். என்னோட பெற்றோர்கள் எனக்கு எப்படி முக்கியமோ, என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எப்படி முக்கியமோ, சகோதர சகோதரி அது மாதிரி எனக்கு நண்பர்களும் நல்லபடியா வாய்க்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிங்க. அந்த வேண்டுதல் உனக்கு பழிக்கும் பட்சத்துல உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, ஜாலிக்காக காமெடிக்காக சொட்டத்தலையா மொட்டத்தலையா யாரையா வேணாலும் எதையாவது சொல்லி பேசுறது ஏசுறது. ஆனா கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பையன் ஃபர்ஸ்ட் பேசுறப்ப நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒண்ணு சொல்லுவானா இல்லையா? நமக்கும் சொல்லுவான். அதனால மத்தவங்களை ஹர்ட் பண்ணி நம்ம இன்னொருத்தவங்களை காமெடியா கொண்டு போக கூடாது. மத்தவங்களை ஹர்ட் பண்ணி உடலால ஹர்ட் பண்ணி அடுத்தவங்களை வந்து காமெடியா கொண்டு போக கூடாது. சரிங்களா? காமெடின்றது அது தானாவே வருது. பாடி லாங்குவேஜ்ல காமெடியா காமிக்கலாம், எவ்வளவோ காமெடி இருக்கு. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா சாப்பிடறதுல ஏன் அது இந்த மாதிரி கிறுக்காதீங்க. இத பாருங்க, இருக்கட்டும் பரவாயில்ல மேடம், நம்ம பசங்க தானே, நம்ம பசங்க கிறுக்குனாதான் அதான் மேடம் உண்மைத்தன்மை. பையன் இப்படி இருந்தாதான் பையன் கிறுக்காம இருந்தானா அவன் பெரிய ஆளுன்னு.
மேடம் யாருக்கு இருக்கிறாங்கிறது தெரியும் மேடம். 2-3 பேர் பண்றாங்க, தெரியும், நேம் தெரியுது. இருக்கட்டும் சார், நோ ப்ராப்ளம் சார். பையன் கிறுக்கலன்னா அவன் பெரிய மனுஷன் சார். அவன் வேலைக்கு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான்னு அர்த்தம். அவன் ஃபாதர் ஆயிட்டான்னு அர்த்தம். ஓகே மேடம், கேரி ஆன். அதனால பையன் இப்படி இருந்தாதான் சார் பையன். அதனால வந்து தப்பா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஓகே மனசு. ஓகே மேம். ஓகே. நம்ம இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்ப என்ன ஆச்சு? பிரபுதேவாவோட பையனுக்கே உடம்பு கோளாறு வந்ததே இந்த ஜங்க் ஃபுட். அது என்ன மேடம் சொல்லுவாங்க? பீஸா, பர்கர் இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய கொழுப்பு சத்து அது இதையும் வச்சு வெண்டைக்கு ஏதாவது ஒரு தடவை சாப்பிடுவாங்க. என்ன இருக்குது அதுல? பிரெட். அது என்ன மைதால பண்றாங்க. மைதாவை வந்து என்ன சொல்றாங்க, நாய் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம டேஸ்டுக்காக அதை போட்டு பரோட்டாவா ஆக்கி அதை பண்ணி இதை பண்ணி அது டேஸ்டுக்காக நம்ம சாப்பிடுவோம். ஒன்ஸ் பரோட்டா சாப்பிட்டா 24 ஹவர்ஸுக்கு வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ஃபுட், அந்த மைதா வந்து கோதுமையில இருந்து அடுத்த கட்டத்துல வருது. நீங்க அந்த மைதாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேக்ல பண்ற பர்கருக்கு பீஸாவுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஒன்ஸ் இன் ஃபைன் மார்னிங் 1 மந்த் 2 மந்த்ஸுக்கு ஒருத்தருவ சும்மா டேஸ்ட் என்னதான் உலகத்துல டேஸ்ட் பாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமே தவிர, நமக்கு உன்னது கஞ்சு, கூழு, தானியம் இதெல்லாம் நம்ம மண்ணோட சிறப்பு. அதை வாங்கி சாப்பிடுங்க. அந்தந்த சீசனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதுலயே எல்லாமே நல்லதெல்லாம் இருக்கு. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸுக்கெல்லாம் போய் உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நல்ல விளையாட்டு பர்சனா இருந்தாலும் நல்ல உடம்பு தேவை, நல்லா படிக்கிற பையனா இருந்தாலும் நல்ல உடம்பு தேவை. மென்டல் நல்லா இருக்கணும், மைண்ட் நல்லா இருக்கணும். டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. எதுக்காக தேவையில்லாத டிப்ரெஷன் வருது உங்களுக்கு? எதுக்காக கவலைப்படுறீங்க? ஏன் ஒருத்தவங்க கூட படிக்கிறாங்க, ஒருத்தவங்க குறைச்ச படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண படிச்சவங்க கூட போக போக அந்த படிச்ச கான்செப்டை மட்டுமே உன்னிப்பா செலக்ட் பண்ணி அதுல இருந்து திறமையை வளர்த்து பெரிய ஆள் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சைனால ஒருத்தர், அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குள்ளமான உருவம் அவருக்கு. அவரை வந்து நீ வந்து ஒரு ஹோட்டல் வேலைக்கு கூட நீ வந்து இல்லப்பா, சர்வர் வேலைக்கு கூட நீ லாய்க்கு இல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சர்வர் வேலையே கிடையாது என்று சொன்னவருக்கு இன்றைக்கு 2,85,000 கோடிக்கு அதிபதி. சரியா? ஏழை தான் அவர். அவர்கிட்ட என்ன மிச்சமா இருக்கும்? உயிரும் கனவும் மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜாக்மா என்ற சீனாவில் இருக்கிறவரு அலிபாபா என்ற நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய அதிபரா இருக்காரு. ஆளும் ரொம்ப ஷார்ட், குள்ள உருவம். நம்ம தான் யாரை பார்த்தாலும் கிட்டல் எடுப்போமே, அந்த மாதிரி கிடையாது. அவ்வளவு குள்ளமா இருந்தவரு இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபரா வளர்ந்திருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அவர்கிட்ட இருந்த எப்படினாலும் முன்னேறணும்னு அந்த கனவு இருந்துச்சு பாருங்க. அந்த கனவு வந்து பழிச்சிருச்சு. கனவு வந்து ஒரே நேரத்துல பழிச்சிருச்சு. சூரியவம்சம் படத்து மாதிரி. இந்த இன்னைக்கு ஒரு பஸ், நாளைக்கு ஒரு பஸ், நாளைக்கு உடனே பஸ், அப்படிலாம் முடியாது. சூரியவம்சம் படம் எல்லாம் திடீர்னு முன்னேற முடியாது. பல சோதனைகளை கடந்து ஒரு நாள் மட்டுமே சரித்திரம் படைக்க முடியும் வரை முயற்சி. 8 வயதுல சுற்றுலா பயணியா இருந்து டூர் கைடா இருந்திருக்கிறார். சரி, எப்படியாவது வெளிநாட்டுல யூனிவர்சிட்டியில எங்க படிக்க போலன்னா எந்த யூனிவர்சிட்டியும் அவரை சேர்த்துக்கவே இல்லை. கடைசியா அங்க சீனாலேயே ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாரு. சரி, படிச்சாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம், படிச்ச படிப்புக்காரனாவது ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. KFC நிறுவனத்தை அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 24 பேர் வந்திருக்கிறாங்க. 23 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம ஜாக்மாவை விட்டுட்டாங்க. சரி, அதான் போயிட்டு அடுத்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு. அங்க 4 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேரை செலக்ட் பண்றாங்க. மீண்டும் ஒருத்தரை விட்டுட்டாங்க, ஜாக்மா. ஏங்க சார் என்னை மட்டும் வந்து எடுக்க மாட்டேன்றீங்கன்னு? உன்னுடைய உருவம் அப்படி இருக்குப்பா அப்படின்னு. என்றைக்கு தன்னுடைய உருவத்தை எள்ளி நகையாடினார்களோ அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும்படி இன்று சீனாவோட பெரும் அதிபரா இருக்கிறார். அவர் செஞ்சது ஒண்ணே ஒண்ணு, ஹார்ட் ஒர்க் பிளஸ் பிரேயர் சக்சஸ். ஹார்ட் ஒர்க் பிளஸ் பிரேயர் சக்சஸா மாறுச்சு. தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி, அவர் சொல்லியிருக்கார். அடுத்தது என்ன பண்ணாரு, அவர் படிச்ச அந்த ஒரு காலேஜ்லயே சைனால வந்து இங்கிலீஷ் வாத்தியாரு பார்ட் டைமுக்கு கூப்பிட்டுருக்காங்க.
சீனால சீன மொழி முக்கியம். ஆனால் அவருக்கு பாருங்க, கடவுள் எங்க ஒரு சின்ன இதை கொடுத்துட்டாரு பாருங்க, இங்கிலீஷ் வாத்தியாரா கொடுத்தாரு. அந்த பார்ட் டைம் இங்கிலீஷ் வாத்தியாரா $12 போனவரு அந்த இங்கிலீஷ் நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, மேற்கத்திய நாடுகளுக்குல ஒரு சில இதுக்கு அவரு திருப்பி முயற்சி பண்ணிருக்கிறார். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம். அதனால நம்ம அதையும் அவர் தான் யோசிச்சிருக்காரு. எதிர்காலம் என்று உண்டு, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைத்தால் கூட கடைசியில் எதிர்காலம் என்று ஒன்று உண்டு அப்படின்னு அதை அவரு நினைச்சு பார்த்திருக்காரு. கடைசியா பார்த்தாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் நெட் இதெல்லாம் சீனால கொண்டு வருவோமான்னு கேட்டிருக்காரு. கேட்டா யாரும் அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க, சீனால ஏத்துக்கல. சரின்னு திருப்பியும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் சில கம்பெனிஸ்ல போய் தன்னோட இதை பதிவு பண்ணி பார்ப்போமா, சின்னதா சேர்ப்போமான்னு சொல்லிட்டு ஒரு 14 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு $12,000 1999 சேர்த்து ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இப்பயும் யார் வந்ததே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ 14 பேர் சேர்ந்து தன்னுகிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் பணத்தை போட்டு ஒன்னாக்கி ஒரு முதலீடு ஆக்கியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணிருக்காருன்னா, அலிபாபான்றத ஆரம்பிச்சுட்டாரு. பேங்க் லோன் போய் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சாஃப்ட் பேங்க் விஷன் அப்படின்றத ஒண்ணு விலைக்கு வாங்கினாரு. அப்புறம் சீனாலேயே ஈபே அப்படின்னு ஒரு கம்பெனி, பெரிய இது ஸ்டாக்ல ஓஹோடு இருந்ததே விலைக்கு வாங்கிட்டான். அது எங்க நீ எங்கன்னு கேள்வி கேட்டவங்களெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்து அலிபாபா திரும்பவும் பெரிய ஆளா மாறிடுச்சு. அலிபாபா ஏற்கனவே அவருக்கு அந்த இங்கிலீஷ் இருந்திருக்கு, நியூயார்க் இதுல இருந்திருக்கிறாரு. உடனே அவருடைய இது மேற்கத்திய நாடுகள்ல அவருடைய அலிபாபாவோட நிறுவனத்தோட இது ஸ்டாக் ஏறிடுச்சு. ஸோ அவர் ஆர்டினரி பர்சன், குள்ளமா இருந்தவர் தான், டூர் கைடா இருந்தவர் தான், யாரும் அவர் சேர்த்துக்கல வேலையில. ஆனா பி ஆர்டினரி டு பி அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. நீ எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கிறதுக்கு சாதாரண ஆர்டினரியா இருந்தா போதும். ஒபாமா என்னவா இருந்தாங்க, எவ்வளவு பெரிய ஆளா மாறினாங்க. அது மாதிரி பல பேரோட சரித்திரத்தை பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில யார் ரொம்ப அடிபட்டாங்களோ, யாரு ரொம்ப துன்பப்பட்டாங்களோ, யார் ரொம்ப ஏழ்மைப்பட்டாங்களோ அவங்க கிட்ட இருந்தது உயிர் மட்டும்தான், கனவு மட்டும்தான். அந்த கனவை நிறைவாக்குறதுக்கு அவங்கள்ட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணு, கத்துக்கிட்டது திறமை, விடாமுயற்சி, உழைப்பு, மற்றவங்க சொல்றத கேட்டுக்கிறது, பணிவு. முதல்ல படிக்க வந்த இடத்துல வாத்தியாருக்கு பணிவை கொடு. நான் தான் சொல்றேனே, நீ 2 பேருக்காக டெய்லி சாமி கும்பிடணும். ஒண்ணு உன் ஹெல்த்துக்காக, ஒண்ணு உங்க பேரண்ட்ஸுக்காக, 3வது உங்க வாத்தியாருக்காக. புரியுதா? அதே மாதிரி நாங்க, நீ கோடியா எங்க போய் சம்பாதிச்சாலும் சரி, சந்தோஷப்படுறதுல உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்ததே நாங்க தான். நான் குறைச்ச சம்பளமா வாங்கிட்டு இருந்தா கூட நீ வெளியில போய் கோடியா சம்பாதிச்சுனா உண்மையான சந்தோஷம். என்னட்ட படிச்ச பையன் நல்ல நிலைமையில இருக்கான்னு இந்த குருன்ற ஸ்தானத்துல என்னோடது வாழ்த்து ஒண்ணு. அதனால இந்த 2 பேரை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அதே மாதிரி நண்பர்களை விட்டு கொடுக்காது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு. ஆனா அந்த நண்பனை போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவாப்ல. அந்த நண்பர்கிட்ட என்ன சொல்லுனா, சரிப்பா என் நண்பனை பத்தி பொய் சொல்ல வந்திருக்கியா, அந்த என் நண்பனை பத்தி அவன் கெட்டவன் நேரடியா பாத்தியா, நீ என் நண்பனை பத்தி நல்ல விஷயத்த தான் சொல்ல இங்க வந்திருக்கிறியா, சரி என் நண்பனை பத்தி ஏதாவது சொல்ல போறியா, அதை நான் யாருக்கிட்டாவது சொன்னா அதுக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்குமா, இந்த மாதிரி இருந்தா மட்டும் என்கிட்ட பேசு, இல்லைன்னா என்கிட்ட பேசாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். எப்பயுமே பல நாரதர்கள் இருக்கதான் செய்வாங்க, சகுனி இருப்பாங்க. நல்ல நண்பர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதே பெருசு. அப்ப அந்த நட்பை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர்லாம் கூட்டம் இருக்கும். அதனால நல்ல நட்பை என்னைக்குமே விட்டுடாதீங்க. தாய்க்கு பின் நண்பர்னு சொன்ன பார்த்தீங்களா, எப்படின்னா நட்புக்கு சொல்றாங்க, நட்பு நெருப்பு. நீரா இருந்தா நட்பு மட்டமா இருக்குமா, நிலமா இருந்தா அதே நட்பு பொறுமையா இருக்குமா, காற்றா இருந்தா நட்பு அனைத்துமா இருக்கும், ஆகாசமா இருந்தா நட்பு எல்லா இடத்துலயும் இருக்கும். உன் வீட்டுல ஒரு வெட்டிங் வச்சுட்ட, உனக்கே கல்யாணம் வந்துச்சு, நீ என்ன பண்ற, உங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொண்டு போய் வைக்கணும், அப்பதான் ஒத்துப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து போய் வச்சாதான் 2 பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு. வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சா வீட்டுக்கு வருவாங்க. நீங்க போஸ்ட்ல அனுப்பிச்சா அவங்க மொய்யா அனுப்புவாங்க. ஆனா உன் ஃப்ரெண்டு மட்டும் வச்சு இன்விடேஷன் என்னடா சொல்லிட்டு இல்ல போதுண்டா நிப்பண்டா காதுமா அப்படிமா, எங்க இருக்கு? அதான் நட்பு. அதனாலதான் சொல்றேன், பஞ்சபூதமா இருக்கிறது நட்பு.
அந்த நட்பை வந்து நீங்க எந்த காலத்திலயுமே விட்டு கொடுக்க கூடாது. நல்ல நட்பை சேகரிச்சிங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்க. சரிங்களா? நேற்று விதை, இன்று செடி, நாளை மரம். நேற்று தோழி, இன்று காதலி, நாளைக்கு மனைவி. ஆனால் நண்பன் மட்டும் என்றுமே நண்பன், நண்பன், நண்பன். ஏற்ற தாழ்வு பார்க்காதே, விட்டு கொடுக்காதது, என்றும் குதூகலத்தால் நிரம்பியதே, என்றும் நட்பால் நாம் இணைந்தே இருப்போம். அதனால அந்த நட்பு வந்து உங்களுக்கு இந்த கல்லூரி பருவத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல நட்பை வந்து நல்லபடியா எடுத்துங்க. எப்பயுமே நல்லதை மட்டும் பேசி பழகுங்க. சில இதெல்லாம் தேவை. நம்ம போய் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனடியா எந்த டீச்சர்ஸ்ட வேணாலும் உடனடியா கவுன்சிலிங் கேட்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு 6-7 பேர் கிளாஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு யாரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சார் எனக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சார், நான் எப்படி சார் இதுல இருந்து நான் வெளியில வருது அப்படின்னு சொல்லி நீங்களே போட்டு மண்டையை குறைச்ச கூடாது. உங்களுக்கு மேல நாங்க எதுக்காக இருக்கிறோம்? உங்களுக்கு மென்டாரா இருக்கோம். உங்களுக்கு எல்லாமா நாங்க இருக்கிறோம். பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு யாரு? கல்லூரியில நாங்க தான், வாத்தியார் தான் உங்களுக்கு எல்லாருமே. அப்படி இருக்கப்ப நீங்க எந்த உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த வாத்தியார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சார் எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை சார், உடல்ல எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு எனக்கு வெளியில சொல்ல சங்கஜமா இருக்கு சார், நான் போய் யார்கிட்ட போய் சொல்றது? உடனே அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி வேற எந்த இதா இருந்தாலும் நீ வந்து உன்னோட மென்டார் இல்ல உனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்ட சொல்லி அன்னன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கும். ப்ராப்ளத்தை பெருசாக்கிட்டே இருக்காது. தேவையில்லாம உன்னுடைய டிப்ரெஷனை வளர்த்துக்காது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, நமக்கு படிப்பு வரலன்னு நினைக்காது. அதெல்லாம் உனக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு திறமை கடவுள் கொடுத்துப்பாரு, அவருக்கு இன்னொரு திறமை கொடுத்துருப்பாரு. ஒரு திறமை அவருக்கு வராது, அவர் திறமை உனக்கு வராது. ஆனா கம்பெனில பாருங்க, இந்த கவர்மெண்ட்ல படிச்சுட்டு வரவங்க 60% இருந்தா போதும். ஆனா உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. என்னங்க மேடம் நான் 90% வாங்கினேன், என்ன எடுத்துக்கல ரிசோர்ஸ் பர்சனு, ஆனா அவன் 65% தான் வாங்கியிருக்கான், அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம் கம்பெனிக்கு அப்படின்வாங்க. உனக்கு தெரியாதுடா தம்பி, அந்த 65% வாங்கின பையனா இருந்தா கூட அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த ஹெச்ஆர் பேசுறப்ப ஹெச்ஆர் மயங்கி போயிருப்பாரு அவன் பேசுற பேச்சுல. உண்மையா பேசியிருப்பான், சத்தியத்தை பேசியிருப்பான். நான் ஏழைன்னு ஒத்துருப்பான். எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து இருக்கிறவங்க, நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வந்திருக்கேன் சார். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன், நாளைக்கு கம்பெனிக்கு வந்தாலும் நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் சார். அதான் நீ சொல்ற மெசேஜ். நம்ம கஷ்டம்னு சொல்றதுல என்ன தப்பு? நாங்க ஏழைங்க தான் சார், எங்க அப்பா ஏழை தான், எங்க அப்பா கஷ்டப்படுறான். இருந்தாலும் நான் அந்த ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து நான் இவ்வளவு தூரம் முன்னேறி ஒரு அரசியல் பாலிடெக்னிக்ல படிச்சிருக்கேன்றப்ப அதே உழைப்பை நான் போடுவேன் சார் கம்பெனில. அதுதான் அங்க ஹெச்ஆருக்கு தேவை. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சத்தியமா ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளுங்களை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஒரு எஜமானருக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 10 கார் டிரைவரை மாத்திடுவாங்க. பிரச்சனை என்னன்னா நம்பகமான ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நீ நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்தா எந்த இடத்துலயும் போய் நீ ஜெயிக்கலாம். நமக்கு பாஸ்ன்னு நீ ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பாசு கிட்ட கண்டிப்பா நீ நம்பிக்கைக்குரியவரா இருக்கும். அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் அவருக்கு மனசுல பதிய உன்னை கொண்டு போய் கோபுர உச்சியில வச்சிருவாரு. அதனால நான் அந்த கார் டிரைவிங் அது வந்து சின்ன எக்ஸாம்பிளா சொன்னேன். அதே கம்பெனி சைட்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே சரி, நீ நம்பிக்கைக்குரியவரா பாஸுக்கு மாறிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையை நீ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எந்த காலகட்டத்திலயும் நீ நான் நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, நடிக்கவே கூடாது. என்ன நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை நீ பீத்திக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, 3ஆவது தடவை அது எங்கேயாவது காமிச்சு கொடுத்துரும். அப்ப அது போயிடும். நம்ம ஏழைன்னு ஒத்துக்கலாம். என்கிட்ட அது எப்படி நார்மலா இருக்கும், எப்பயுமே அப்நார்மலா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்பிக்கைன்னா அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் அந்த பாசிட்டிவ் நீ காமிச்சுட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எந்த கண்ட்ரில வேணாலும் போய் நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்க, இந்த கடைசி நாள் எல்லாம் நம்ம இப்படிதான் இருப்போம். லாஸ்ட் நாள் ஃப்ரெண்ட்ஸு கடைசி நாள் இப்படிதான் போட்டோ எடுத்துட்டு ஒண்ணு மேல ஒண்ணு படுத்துக்கிட்டு, நம்ம இந்த காலேஜ் விட்டு பிரியிறோம்னா, இந்த வயல இந்த புல்லு தரையை விட்டு பிரியிறோம்னான்னு சொல்லி சினிமா பாட்டு மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இந்த 3 வருஷம் நீ இந்த டிப்ளமா கல்லூரியில படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு இனிமையான நாட்களாதான் இருக்கும். ஆனா இந்த கொரோனா பீரியட்ல நீங்க இந்த 3 மாசமா வராததே உங்களுக்கு ஒரு இதுதான், வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால இந்த 3 மாசம் உங்களுக்கு மைனஸ் ஆகுது. அவங்க 3 வருட கல்லூரி வாழ்க்கையில ஒரு 3 மாசம் இப்ப மைனஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி வாழ்க்கைன்றது அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க வாழ்க்கை. அதை நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் இருந்துக்கணும். அதே சமயம்
நம்ம டீச்சர்ஸ் கிட்ட எவ்வளவு ஃப்ரீயா ஒரு கான்பிடென்ட்டா அவங்ககிட்ட உங்களை திறமையை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். சார் எனக்கு இதுல டவுட் இருக்கு சார், இது எனக்கு கிளியர் பண்ணிட்டாங்க சார், இந்த சப்ஜெக்ட்ல நான் லேக் ஆகிறேன் சார், இதுக்கு நான் என்ன செஞ்சா நான் அதுல இருந்து நல்ல மார்க் வாங்க முடியும், இல்ல இந்த இந்த சப்ஜெக்ட்ல படிக்க எப்ப பார்த்தாலும் சார் நான் பாஸ் ஆகிறதுக்கு வழியே சொல்லுங்க சார், கேட்கவே கூடாது. பாஸ் என்னப்பா பெரிய பாஸ், 30 மார்க் பாஸா, மொத்தம் டோட்டல் 75. 75க்கு 75 எடுத்தவனு பெரிய ஆளாடணும். அவன் புத்தகத்தை அப்படியே முழுசா ஒப்பிக்கிறவன். திறமையா அந்த இதை நல்லா படிச்சு உள்வாங்கி இருக்கிற பாரு, அது அந்த பையன் தான் உண்மையான பையன். அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்ச பையன் யாருன்னா, ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு யூனிட்லயும் விடாமல் படிச்சு அந்த கான்செப்டை உள்வாங்கி இது நாளைக்கு எங்கேயாவது அப்ளை ஆகுதான்னு யூடியூப்ல பார்க்கணும். யூடியூப்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு கம்பெனி பிஸ்கட் கம்பெனில வேலை பார்க்கணுமா, உடனே பிஸ்கட் கம்பெனி யூடியூப்ல வரும். உடனே போட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டா ஒரு கம்பெனிக்குள்ள அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும். கம்பெனினா இப்படி இருக்குமா அப்படின்னு. நீ என்ன ஆகணுமா உடனே யூடியூப்ல போய் பாரு, உனக்கு எல்லாமே அதுல இருக்கு. நீ செய்ய வேண்டியது நம்மளோட செல்லை பயன்படுத்துற விதத்துலதான். நீ என்ன ஆகணும்னு முதல்ல கோல் வச்சுக்கோ. கோல் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இலக்கு இல்லாமல் நீ போவே கூடாது. இலக்கு வேண்டும், அந்த இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் வேண்டும், அந்த பயணத்துக்கு தேவையான விடாமுயற்சி வேண்டும், உழைப்பு வேண்டும். அதுல உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நல்ல ஆசிரியர்கள் வேண்டும். நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா அவங்களும் உனக்கு துணையா இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் உனக்கு துணையா இருக்கணும், நண்பர்கள் உனக்கு துணையா இருக்கணும். நல்லா சொல்லுப்பா, நீ ஒவ்வொரு படிய மேல தூக்கி வைக்கிற. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துட்ட, உன்னுடைய மார்க் இப்படி இருக்கு, உன்னோட சேர்த்து கொஞ்சம் பசங்களோட சேர்ந்துருக்கோம். திடீர்னு பார்த்தா 10th விட பர்சன்டேஜ் கம்மியா வருது. அப்படியே யோசிக்கணும், எந்த இடத்துல நமக்கு ஃபால்ட்டு, பாடத்துல ஃபால்ட்டா, நம்ம சேர்ந்திருக்க பசங்களால ஃபால்ட்டா. சரிப்பா, அடுத்த செமஸ்டர் நம்ம சேர்ந்திருக்க பசங்க ஓகே, நம்மளோட பர்சன்டேஜும் கூடுது, அப்ப நம்ம வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓகே, நம்ம பாடம் நடத்துறவங்களும் ஓகே, நம்ம கல்லூரியும் ஓகே. ஸோ 3 டிக்கு. அப்ப என்ன ஆயிடுது, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்திருக்க செலக்ட் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குட்னு அர்த்தம். எப்போ உன்னோட கிராஃப் இறங்குதோ, நீ 10th 80% மார்க் வந்துட்டு திடீர்னு 70-60 இறங்குதுன்னா நீ யோசிக்கணும்பா, எங்கேயோ கோட்டை விடுறேன்னு. எங்க கோட்டை விடுற, நம்மளுடைய இது மாறுது, கவன சிதறல் ஆகுது, படிப்புல இருந்து நம்ம கவனம் மாறுது, ஏதோ ஒரு புது உலகத்துக்கு வந்தது மாதிரி நம்ம மைண்டு சொல்லுது. கல்லூரிக்கு வந்தா பிள்ளைங்களை பார்த்தா நமக்கு ஆசையா இருக்குது, இப்படியா உன்னோட கவன சிதறல் மாறுது. நீ படிப்புல உன்னுடைய பர்சன்டேஜ், திறமைய, ஆற்றலை நீ கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டே போகணும். அதுல எந்தவித குறைபாடும் வச்சிடாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, உன்னுடைய தனித்திறமைகள் இருந்தா அந்த தனித்திறமைகளை கல்லூரியில அப்பப்போ நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நீ அழகா எடுத்து காமிக்கலாம். அதுக்கெல்லாம் உனக்கு எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க கல்லூரியில. அந்த சின்ன சின்ன உனக்கு நல்லா ஓவியம் வரைய தெரியும், உனக்கு நல்லா பாட தெரியும், நல்லா மிமிக்ரி பண்ண தெரியும், எது செஞ்சாலும் சரி, நல்லா கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருப்ப, வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படின்னா கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன்னா பின்னால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அது மாதிரி சின்ன சின்ன ஸ்கில் இருந்தா கூட அந்த ஸ்கில்ல தேடி கண்டுபிடி, உனக்குள்ளேயே கண்டுபிடி, நீயே கண்டுபிடி, வாத்தியாரும் கண்டுபிடிக்கணும், வீட்டுல அப்பா அம்மாவும் கண்டுபிடிக்கணும். உனக்கு ஸ்கூல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனா ஸ்கூல் மிஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயுமே சின்ன ஸ்கூல்ல உன்னை மிஸ்ஸுங்கெல்லாம் உனக்குலாம் என்ன திறமை இருக்குன்னு அப்போதைக்கு ஏதாவது ஒரு வாத்தியார் உனக்கு சொல்லிப்பாருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பாரு ஒரு நாள் உட்கார்ந்து. சரிங்களா? பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஒரு 10 பாயிண்ட் ஒரு இது சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நீ கேள்வி ஞானம் வேணும்னு சொல்றாங்க இல்லையா? கேட்கறதுக்கு பழகணும். கேட்கவே மாட்டேன் யார், நான் பேசிக்கினே இருப்பேன், நான் பேசுறது மட்டும்தான் அடுத்தவங்க கேட்கணும்னு இருக்கக்கூடாது. கேள்வி ஞானம் ரொம்ப தேவை. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு கூட சொல்லுவாங்க எஃப்எம்ல இல்லையா? அந்த மாதிரி கேட்கணும், கேட்கறதுக்கு தெரியணும். அடுத்தது வருமானம்னு உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, வீட்லயே கொஞ்சம் சொற்ப வருமானம் இருந்தாலும் சரி, இல்ல நீ சொற்ப இதோட நீ ஹாஸ்டல்ல இருந்தா கூட ஒரு பகுதியை ஒரு அவசர செலவுக்கு எடுத்து வச்சிடணும். ஆடம்பரத்தை எப்பயுமே தவிர்க்கணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பெரிய டாடா பிர்லா வீட்டுல இருந்தா வந்திருக்கோம்? நம்ம வந்திருக்கிறது சாதாரண வீட்டுல இருந்து வந்திருக்கிறோம், மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கோம். அதனால நம்ம எடுத்தோடனே நான் அப்படிதான் 5 ஸ்டார் ஹோட்டல், நான் இந்த சம்பாதிக்க போயிட்டேன், நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவேன். நோ,
நம்ம வந்த வழி என்னன்றதை என்னைக்குமே மறக்கவே கூடாது.